என்னுடைய மனசில் தோணுன ஒரு மாற்றம். புரியுதுங்களா? என்னுடைய வார்த்தையிலே நீங்கள் பார்ப்பீங்க, மாற்றம் போதும் என்ற எண்ணம் தன்னலமற்ற சேவை. நான் எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது இது. ஏதாவது ஒன்று எதிர்பார்த்தேன்னு வச்சிங்களேன், அது வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம். ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், அது நடக்கலைன்னு வச்சா வழி வரணும். எதுவுமே எதிர்பார்க்காம பண்ணுறது இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்காக வரேன், நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது பேர் எதிர்பார்ப்பே இல்லைல்ல. அது ஏதோ எதிர்பார்த்து பண்ணுற மாதிரி இல்லை. நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், என்னை நீங்கள் பதவியில் உட்கார வைங்க. நான் உங்களுக்கு இது பண்ணுறேன், என்னை வந்து எம்எல்ஏ ஆக்குங்க, சேரில் உட்கார வச்சு அழகு பாருங்கள், இது பண்ணுறவங்களுக்கு வந்து என்னை சிஎம் ஆக்குங்க. இதெல்லாம் ஏதோ எதிர்பார்த்து பண்ணுறது. இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லைங்க, கடவுளுக்கு பண்ணுற சேவை இது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், எங்கள் அம்மா அதை விட தெளிவாக இருக்காங்க. எனக்கு கூட ஆசை இருந்தது, அரசியலுக்கெல்லாம் போனால் நல்லா பண்ணாங்க. அம்மா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அரசியல்லாம் வேணாக்க. நான் என்னுடைய எண்ணம் கூட இது அரசியல் இல்லை. எல்லாம் வந்து அரசியலுக்கு வந்துட்டு கொள்கை சொல்லுவாங்கள்ல, என்னுடைய கொள்கை என்ன தெரியுமா? அரசியல் எனக்கு வேணான்றது தான் என்னுடைய கொள்கை. சரி, ஓகே. ஒன்றும் இல்லை, சந்தோஷமாக இருக்குது. 3 days 4 days போயிட்டுருக்கோம்ல ஊராக. வெயில் அதிகமாக இருக்குது. சின்ன பசங்கள் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் ரொம்ப டயர்டாகிடுறாங்க. அது சாப்பிடும்போது அப்படியே படுத்துடுறாங்க ஒரு சிலர். எனக்கே நேற்று ரொம்ப டயர்டாகிடுச்சு. நேற்று நைட் சாப்பிடாம தான் படுத்தேன் நான். அவ்வளோ டயர்டாக இருக்கேன். என்னடா அது வெயில் கம்மியானா நல்லா இருக்குமேன்னு நினச்சேன். காலையில் ஹோட்டல்லேருந்து வரி வரும்போது இது என்ன நம்ம ஊரா, இது வேறு மாதிரி மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ தர்மம் பண்ணால் அந்த கடவுள் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஊருக்குள்ளே வரும்போது நல்ல மழை. ஸோ இயற்கைக்கும் கடவுளுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 10 டிஸ்ட்ரிக்டில் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் தேர்ந்தெடுத்துருக்கு நிஷா. ஸோ கரெக்டாக நாள்கிட்ட கொடுக்கணும்ல சார், அதுதான். அன்னைக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது 10 விவசாயிகளுக்கு, அதாவது 10 கிராமங்களுக்கு டிராக்டர் கொடுக்குறதா என்ன சொல்லியிருந்தாங்க. அப்போ மேடையில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்கிட்ட சொன்னாங்க, பொறுப்புல ஒரு டிராக்டர் ஊருக்கு அறந்தாங்கி அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய மக்கள் பயன்படுற மாதிரி ஒரு டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நினைச்சேன் சரி சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சேன். 2 நாள்ல ஃபோன் வந்தது, டிராக்டர் ரெடி, நீங்க ரெடியா அப்படிங்கிற மாதிரி. அண்ணா இல்லை நான் ஊர்ல பேசிட்டு சொல்றேன். அப்புறம் இந்த பகுதியில் வந்து 7 பஞ்சாயத்து இருக்கிறதுனால இங்க கொடுக்கும்போது 7 கிராமம் பயன்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அண்ணன் சொன்ன அடுத்த நிமிஷம் அறந்தாங்கி நேராக வந்தாங்க. ரொம்ப சின்னதாக நம்ம அறை கொடுத்தோம், அந்த அறையிலையும் தங்கிக்கிட்டாங்க. என்ன வசதியோ நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டுமே அவங்க வந்து அதை ஏற்றுக்கிட்டு இன்னைக்கு இந்த கிராமங்களுக்கு எல்லா கிராமங்களையும் கொடுக்குறாங்க. அது நம்ம அறந்தாங்கி பகுதியில் கல்லேந்தல்ல கொடுத்தது எனக்கு ஒரு பெரிய சிறப்பு. நேரடியாக வந்து கொடுத்தது கூடுதல் சிறப்பாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.